அதே மாதிரி இதை அப்படியே அப்சர்வ் பண்ணிடும். நம்மளோட ஆக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுறதே அப்சர்வ் பண்ணுறதுக்காக தான். அது வந்து 100% வந்து அப்சர்வ் பண்ணிடும். அடுத்து இதில் 8 லேயர், இதில் ஒரு ஃபர்ஸ்ட்டு ஒரு ப்ளாஸ்டிக் லேயர், அப்புறம் வந்து ரீசைக்கிள் பண்ண இப்போ நம்மளோட இருக்க ஃபர்ஸ்ட் லேயர் வந்து 100% பியூர் காட்டன். அதனால நம்மளுக்கு வந்து எதுவும் அதாவது அப்சர்வ் பண்ணிடுது. ஸோ பியூர் காட்டனாக இருக்கிறதுனால நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த பீரியட் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க நம்மளோட நாப்கின்ஸில். வெளியே ஆக்டிவ் ஆக்சிஜன் நெகட்டிவ் அயன் அப்படின்னா என்னென்னா, ஆக்டிவ் ஆக்சிஜன்ன்றது நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம யூட்ரஸும் சரி டோட்டல் பாடிக்கும் தேவையான ஆக்சிஜன் சர்க்குலேஷன், ஏர் சர்க்குலேஷன் வந்து இந்த சிப்பு மூலமாக கிடைக்கும். அது மாதிரி நெகட்டிவ் அயன் அப்படின்றது என்னன்னா, நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு ட்ராப்ல 108 கெட்ட பாக்டீரியாக்கள் உற்பத்தி ஆகும்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி எந்த கெட்ட பாக்டீரியாக்களும் உற்பத்தி ஆகாமல் தடுக்கும். அந்த அளவுக்கு இந்த சிப் வந்து இந்த செகண்ட் லேயர்ல இருக்கும். நம்ம இதை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் வந்து நம்ம பேட் யூஸ் பண்ணும்போதே குறைச்சிக்கலாம். இதுமாரி ரொம்ப வருஷக்கணக்காக சுகர் புண்ணு ஆறாதவங்களுக்குலாம் நம்மளோட நாப்கின்ஸ் வச்சு ட்ரெஸ்ஸிங் பண்ணுவோம். எங்கள் ட்ரீட்மெண்ட் வரவங்களுக்கு சீக்கிரமாக ஆறிடும். ஏன் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் அயன் அப்படின்றது அந்த அளவுக்கு சூப்பராக எந்த ஒரு புண்ணையும் சரி அங்கே இருக்கக்கூடிய செல்ஸ்களுக்கெல்லாம் எடுக்கக்கூடியது. இந்த 4th லேயர்